ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல மான்ஸ்டர் பட் வைல்ட் அப்படின்ற அனிமே சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 10 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜாம்பி மேன் ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்த்து இதுல இருக்க இந்த ஆள் தான் என்னோட ஓனர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகமே இல்லைன்றது தெரிய வரும்போது இவன் முன்னாடி ஒரு ஸ்பெஷல் குவெஸ்ட் ஒன்னு பாப்ப ஆகுது. அது என்னதுன்னா இந்த ஜாம்பியோட லாஸ்ட் மெமரிஸை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுதான். இதை பார்த்த உடனே டாங் டாங் தயவு செய்து இதுக்கு எஸ் கூட நம்ம கண்டிப்பா இவனோட மெமரிஸை கண்டுபிடிச்சே தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. ஆனா இவங்களால ஒரு லீட் கூட கண்டுபிடிக்கவே முடியல. சோ இவங்களை காப்பாத்துறதுக்காக என்பிசி லேடி அங்க வராங்க. வந்ததை பார்த்ததும் பபுள் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க, இந்த பிரச்சனையில இருந்து எங்களால சுத்தமா முடியல, எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டோம். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஹோட்டலோட ஓனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பெர்ஃபெக்ட் ஹோட்டலை பாப்புலர் ஹோட்டலா மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்காக நாங்க ஒரு சில விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்களே காசு கொடுத்து கஸ்டமரை வர வச்சு அவங்க உள்ள அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க தங்கிட்டு போலாம் அப்படின்றதுதான். ஆனா உடனே அந்த ஓனர் என்ன பண்ணிருச்சு, இவ்வளவு சத்தம் வர்றது எனக்கு பிடிக்கலங்க, நீங்க யாருமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் தான் வரணும்னு போர்டை போட்டுருச்சு. அடுத்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் தானே வரக்கூடாது, இந்த ஹோட்டலுக்கு விஐபி கார்டு ஒன்னு சேல் பண்ணலாம், அதை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக அவங்க இங்க ஸ்டே பண்ணணும்ன்ற அர்த்தம் கிடையாதுன்ற மாதிரி நம்ம மாத்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த ஓனர் வந்துட்டு அந்த விஐபி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது எக்ஷன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் கம்பெனில இதே மாதிரி தான் ஃபீஸ் கட்டி இருக்காங்க. ஆனா அவனுங்க எல்லாரோட காசும் வாங்கிக்கிட்டு உடனே அங்க இருந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பேம்ல நான் மாட்டிக்கிட்டதுனால என் ஹோட்டல்ல அது எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களால என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதை கேட்ட என்பிசி லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஷனோட இஷ்யூ நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், ஐ திங்க் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ சொன்னதை கேட்ட உடனே டாங் டாங் என்ன பண்றானா அந்த போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு போய் என்பிசி லேடி கிட்ட காமிக்கிறான். அண்ட் இதை பார்த்தது இவளுக்கு ஒரு சில க்ளூஸ் வந்து கண்டுபிடிக்கிறா. அது என்னதுன்னா, நீங்க சொன்ன இந்த எக்ஷல் கம்பெனி கிரைசிஸ் நடந்தது ஈஸ்டர்ன் லேண்ட்ல தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த மேனை பார்க்கும்போது இவன் கிட்ட ஒரு யூனிக்கான டாட்டூ இருக்கு. அண்ட் இவன் பார்க்க டேண்டாவும் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் டாங்ஷாங் அப்படின்ற அந்த ஈஸ்டர்ன் பார்ட்ல இருந்து தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் அதுல 2 குட்டி செட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டுத்துல ஒரு இடத்துல இவன் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க இருக்கிற யாரையும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உடனே என்பிசி லேடி ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. அண்ட் யூ கைஸ் கெஸ்ட் இட், கூலிங்க்கு தாங்க அது. அண்ட் கூலிங் என்ன பண்றா, இல்லையே நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன் ஓட்டும் போது டே ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இதுக்கு தேவைப்படுற அந்த ஃபைல்ஸ அனுப்பிச்சு விடுறாங்க. அண்ட் அனுப்பிச்சிட்டு கண்டிப்பா இவன் நமக்கு ரிப்ளை பண்ணுவான்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் திருப்பி கால் பண்றான். இவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிய வருது. அஃப்கோர்ஸ் இந்த மேன் டாங்ஷாங் அப்படின்ற இடத்துல இருந்து தான் வராங்க. அட் தி சேம் டைம் இவங்க நினைச்ச அந்த 2 செக்ட்ல சோல் ரிஃபைனிங் செக்ட்ல இந்த பையன் இருந்திருக்கான். அண்ட் இவனோட நேம் மேன் சி. பட் இதை தவிர்த்து வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. அண்ட் ஆல்ரெடி அந்த சோல் ரிஃபைனிங் செக்ட்ல இவன் எங்க இருக்கான்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கணும்னு நினைச்சா என்பிசி லேடிக்கு அது எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. இதெல்லாம் கேட்டதும் நம்மளோட பபிள்ஸும் சரி டாங் டாங்கும் சரி என்ன சொல்றாங்கன்னா, உடனே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டா அவங்கள பார்க்கலாம், பிகாஸ் இதை விட்டா நமக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லும் போது உங்களை என்ன போட்டு வச்சு கூட்டு போக சொல்றீங்களா, என்னெல்லாம் முடியாது, இங்க இருக்க லேடி சிசி கிட்ட கேளுங்க அப்படின்னும் போது இவன் என்ன சொல்லிடுறா, இந்த பர்ஃபெக்ட் ஹோட்டலை பாப்புலர் ஆக்காம நான் விட மாட்டேன், அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சு விட்டுறா. அண்ட் இதுக்கு யாரு கடைசியா ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கூலிங் தான் அவனோட ஷிப்ல வந்திருக்காங்க. அண்ட் இவன் என்ன சொல்றான்னா, நீங்க எப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்ளோ ரிசர்ச் பண்ண நினைக்கிறீங்க, இதுல சப்போஸ் நீங்க நினைச்சது கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நல்லது செய்ய வேண்டியது மட்டும் தான் நம்ம கடமை, அதுக்கு என்ன பலன் வருதோ அது கடவுள் விட்ட பாடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் உடனே இவங்க அந்த ஷிப்ல ஆன் போர்ட் ஆகுறாங்க. அண்ட் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட பபிள்ஸ் ஒரு சில விஷயத்த பத்தி பேசுறாங்க. அது என்னதுன்னா, இந்த இடம் ஃபுல்லா எனக்கு ரொம்ப ரியலா ஃபீல் ஆகுது, ஒரு சில விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னோட ஓன் வேர்ல்டு ஞாபகமே வர மாட்டேங்குது, இதுதான் என்னோட வேர்ல்டுன்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீயே ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு, நம்ம பார்த்த அந்த பாட்டிமா ஜஸ்ட் என்பிசி தான், ஒரு கோட் போட்டு வர ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு என்னால யோசிக்கவே முடியல, இங்க அவங்க ஒரு கேர்ள்ஹுட்ல அட்டைன் பண்ணிருக்காங்க, அடுத்து இவங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ்வையும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட ஓன் ஹோட்டலையுமே பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வயசான ஒரு பாட்டிமாவா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அண்ட் இதை எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நீயும் இங்க ஒரு கேரக்டரா இல்லாம எங்களோட ரியல்
வேர்ல்டுல உன்னை பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும், ரொம்பவே சூப்பரா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் லைட்டா ஒரு லவ் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரெண்டு பேருமே அசையாம அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் வெக்கப்பட்டு பபிள் போயிட்டு மறைச்சுக்கிறான். அந்த சமயத்துலதான் டொங் டொங் என்ன பண்றானா பின்னாடி திரும்பிக்கிட்டு உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன், ஆனா அது உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனோட ஷோல்டர்ல அவ கை வைக்கிறா. அச்சச்சோ கையெல்லாம் வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் ரியல் வேர்ல்டுல பாப்பேன் அப்படின்ட்டு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னது இது நம்ம கண்ணு முன்னாடி பபிள் இருக்காளே, என்னோட ஷோல்டரை தொட்டது யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போதுதான் இங்க வந்திருக்கிறது ஒரு இன்ட்ரூடர்னு தெரிய வருது. அண்ட் உடனே கூலிங் கூட உள்ள இருந்து அவன் வெளியில வரா, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்றானா தன்னோட ஓன் ஸ்வாட வச்சு ஃபைட் பண்றான். இங்க பாரு, என்கிட்ட டிவைன் வெப்பன் இல்லனாலும் சரி, இங்க இருக்கிறவங்களோட லெவல் எல்லாம் பார்க்கும்போது நான் கண்டிப்பா இவங்களை டிஃபீட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அடியாளுங்களை எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மெயின் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை மட்டும் எதுவுமே பண்ண முடியல, அவ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கா. அட் த சேம் டைம் ஆல்ரெடி பபிள் இருந்த இடத்துலயும் ஒரு சில அடியாளுங்க போயிட்டு அவளை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ செம்ம ஃபாஸ்டா அங்க பறந்து போய் ஒவ்வொருத்தங்களையும் அட்டாக் பண்ணி நம்மளோட பபிள கையில தூக்கிக்கிட்டு நான் இருக்கும்போது உன்னை யாரையுமே ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் பேசி செம்மையா அவளை காப்பாத்திடுறாங்க. ஆனா இங்க இருக்க கூலிங்கால அந்த பர்டிகுலர் லேடியை மட்டும் டிஃபீட் பண்ணவே முடியல. அந்த சமயத்துலதான் என்பிசி லேடி அங்க வந்து தன்னோட மிஷினை எடுத்து அங்க மீதி இருக்க அந்த ஆளுங்களுமே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூப்பரா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவளோட மிஷன் ஸ்டக் ஆகி நின்னு போயிடுது. அண்ட் கடைசியா அந்த அட்டாக்கர் பொண்ண நம்ம கூலிங் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஸ்டில் அவனால டிஃபீட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த பொண்ணு 4th லெவல் ஜாப் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. பட் இதை விட்டா எனக்கு வர வழியே தெரியலன்னு சொல்லிட்டு கூலிங் என்ன பண்றான்னா அவனோட டிவைன் ஸ்பெல்ல யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ண உடனே அவங்க போயிட்டு இருந்த அந்த கப்பல் ரெண்டா பொலந்துக்குது. என்னதான் இவன் கோவத்துல இப்படி பண்ணிருந்தாலும் இப்போ எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம டொங் டொங் அங்க இருந்து பறந்து போய் விழறான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் அன்கான்சியஸா இருந்து திருப்பி எழுந்திருக்கும் போது இந்த இடமே அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க. சரி பபிள்ஸ் எங்க இருக்கான்னு பாக்கலான்னு பார்த்தா அவளையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. அண்ட் அப்பதான் இவன் முன்னாடி 2 கிரியேச்சர் இருக்கு. அண்ட் அது என்ன சொல்லுதுன்னா இங்க சிக்னல் எல்லாம் ஒர்க் ஆகாது, ஏன்னா நீ இருக்கிறது சோல் ரிஃபைனிங் கேவ்ல, நாங்க 2 பேரு இங்க இருந்து தப்பிக்க நிறைய ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா எதுவுமே ஒர்க் ஆனது கிடையாது. சோ நீயும் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. பட் பபிள்ஸ் பபிள்ஸ் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கே, இங்க இருக்கிற பபிள்ஸ்ல யாரு உன்னோட பபிள்னு கண்டுபிடி அப்படின்னும் போது அங்க ஒரே பபிள்ஸா வருது. ஆனா அது எல்லாத்துக்குமே தனித்தனி உயிர் இருக்கு. என்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் இங்க இருந்து நான் போயே ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த வழி எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியேட்டர்ஸ் சொல்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அங்க என்ன நடக்குதுன்னா இந்த அட்டாக் பண்ண லேடி இருக்கால அவ தன்னோட லீடர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நீங்க கொடுத்த மிஷன் எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கேன், ஆனா இந்த மிஷன் மட்டும் முடியவே இல்ல, நான் 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் கேப்சர் பண்ணிட்டேன், இன்னொருத்தன் தப்பிச்சு போயிட்டான், பட் அவனையுமே கண்டுபிடிச்சு சோல் ரிஃபைனிங் கேவ்ல தான் வச்சிருக்கேன், சோ இத மட்டும் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த லீடர் என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல, இது வரைக்கும் நீ ஒரு விஷயத்த கூட இப்படி முடிக்காம வந்ததே கிடையாது, ஆனா இந்த தடவை இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கியே எதனால அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த லேடி ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. அந்த ஷிப் ரெண்டா பொழந்ததுக்கு அப்புறமா பபிள் என்ன பண்றானா எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த லேடியை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. வேற வழியே இல்லாம இவங்க இவள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பொண்ணு அவங்க வர வைக்கிறாங்க. அண்ட் நம்ம பபிள் அங்க வந்ததுமே இங்க பாருங்க என்ன தயவு செய்து டோங்டாங் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல அப்படின்னா இப்பவே இங்க இருந்து நான் ஆஃப்லைனுக்கு போயிடுவேன், உங்களால என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்னது ஆஃப்லைனா, ஓ இந்த ப்ராஃபஸில சொன்ன பொண்ணு நீதானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அட்டாக்கர் லேடி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க இந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அவ என்ன கேட்டாலும் அதை செய்யணும் சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போயிடுறாங்க. அண்ட் உடனே இவளும் என்ன பண்றானா பபிள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அண்ட் பபிள் என்ன பண்றா இங்க பாரு டொங் டொங் வர வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா லைட்டா இதை மோந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கிற மொத்த ஃபுட்டையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் இவளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த பையன் வந்து என்ன சொல்றானா இங்க பாரு நிஜமாவே என்ன கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னும் போது ஆமாண்டா அவ ஒரு பொண்ணு தானே கண்டிப்பா அவ்வளோவா சாப்பிட போறா அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் பில் எடுத்து காமிக்கிறான். பார்த்தா அதுல அவ்வளவு பொருட்களை அவ சாப்பிட்டு வச்சிருக்கா. அட கடவுளே இந்த பொண்ணு டேஞ்சர் தான் போலயே அப்படின்னு சொல்லி இவளே பயப்படுறாங்க. அந்த சமயத்துல இன்னொருத்த ஓடி வந்து பீச்ல இன்னும் ஒரு சில இன்ட்ரூடர்ஸ் நாங்க பாத்திருக்கோம்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.